ரொம்ப திருப்திகரமான பதில் சொன்னாரு, ரொம்ப சந்தோஷம். ஆனா பிற மதத்துல இல்லாத ஒரு இது இஸ்லாம் மதத்துல இருக்கு. என்னன்னா பெண்கள் முகத்தை கருப்புனால மூடிட்டே இருக்கணும்னு சொல்றாங்க. அந்த அரேபியன்ல கூட ஏதோ ஈராக்கள் அப்ஜெக்ட் பண்ணிட்டு கேள்விப்பட்டேன். அது குரான்ல அது போல ஏதாவது விளக்கங்கள் இருக்கா? எல்லாம் பெண்கள் சம்பந்தப்பட்ட, ஏன்னா பெண்கள் ஜாஸ்தியா வரல, 2 சகோதரிகள் தான் அந்த மாதிரி தெரியுது. அதனால பெண்கள் சம்பந்தப்பட்ட கேள்வி ஆண்களே கேட்டுட்டு இருக்கிறாங்க. சரி, அதாவது நீங்க சொல்ல மாதிரி கருப்பு துணியை எடுத்து முகத்தை மூடிக்கொள்ளணுங்கிறது குரான்ல இல்ல, நபிகள் நாயகமும் சொல்லல. ஆனா ஒண்ணு இருக்குது. என்ன இருக்குன்னா, உடல் அமைப்புல ஆண்களும் பெண்களும் சமமானவர்கள் இல்லை. உடல் அமைப்புல ஆண்கள் எந்தெந்த அளவுக்கு உடலை மறைத்துக் கொள்ள வேண்டுமோ மறைத்துக் கொள்ளலாமோ அதே அளவுக்கு பெண்கள் மறைத்துக் கொள்வது போதுமானது இல்லை அப்படிங்கிறது இஸ்லாத்தினுடைய தெளிவான ஒரு கருத்து. இஸ்லாத்துக்கு தான் இந்த கருத்து நீங்க நினைக்க வேணாம், எல்லாருக்குமே அந்த கருத்து தான். மனசாட்சியில நீ நெஞ்சில கை வச்சு தோணீங்கன்னா எல்லாருமே அதை ஒத்துக்குருவீங்க. ஒரு ஆண்மகன் ஒரு அரை டிராயரை போட்டுக்கிட்டு வெளியே போயிடலாம், அதை மட்டும் போட்டுக்கிட்டு, அரை டிராயர்னா அதை மட்டும் போட்டுக்கிட்டு அவன் பாட்டுக்கு வெளியே வரலாம். அதை மட்டும் போட்டுக்கிட்டு ஒரு பெண்ணை, நம்ம மனைவிய, நம்ம சகோதரிய, நம்ம தாய, நமக்கு முன்னாடி அது மாதிரி அணிஞ்சுக்கிட்டு இருக்க நம்ம ஒத்துக்குறோமா? அவங்க தான் ஒத்துக்குருவாங்களா? டிஃபரன்ஸ் இருக்கு. என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? உடற்கூறை பொறுத்த வரைக்கும் பெண்களுடைய உடல் ஆண்களை ஈர்க்கிற அளவுக்கு ஆண்களுடைய உடல் பெண்கள் அந்த அளவுக்கு இருக்கிறது இல்லை. போறதெல்லாம் திரும்பி திரும்பி பார்ப்பான் இவன். அவன் எவ்வளவு கிளி மாதிரி பொண்டாட்டி வீட்டுல இருந்தா கூட குரங்கு மாதிரி ஒண்ணு போனா கூட இப்படி பார்க்காட்டி இவனுக்கு திருப்தி அடையாது. மிகப்படுத்துறதுக்கு சொல்லல, யதார்த்தமா சொல்றேன். எதுக்கு இதை சொல்றேன்னு கேட்டா, இந்த ஈர்க்கும் தன்மை இயற்கையிலேயே பெண்களுடைய உடலுக்கு தான் இருக்கு. ஆண்களுடைய உடலுக்கு ஒரு சிலர் ஒரு எக்ஸ்ட்ராவா அவர்களுக்கு ஊட்டப்பட்ட ஒரு தவறான ஒரு முகத்து சினிமா கதாநாயகர்கள் பார்த்து அப்படி மோகிக்கிற மாதிரிலாம் இருப்பாங்க. அது அப்படி போதிக்கப்பட்டது, பிரெயின் வாஷ் செய்யப்பட்டது, மூளைச்செலவு செய்யப்பட்டது, இயற்கையானது இல்லை. அது செயற்கையாக அப்படி உண்டாக்கப்பட்டிருக்குது. ஆனா உண்மை என்னன்னு எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, ஆண்கள் அவருடைய உடற்கவர்ச்சியின்பால பெண்கள் ரொம்ப அதிகமா ஈர்க்கப்படுறது இல்லை. போற ஆம்பளை எல்லாம் போற பொம்பளை எல்லாம் திரும்பியே பார்க்க மாட்டான், அது கண்டுக்கிறாம போயிட்டு இருப்பான். இவன் தான் எல்லா பகுதியிலையும் கண்களை அலைய விடுற காட்சியை நம்ம பார்க்கிறோம். அந்த அடிப்படையில ஆண்களுடைய பார்வை சரியில்லாத காரணத்தினால பெண்கள் என்ன செய்யணும்னா, அவங்க கொஞ்சம் ஆண்களை விட கூடுதலாக மறைத்துக் கொள்ளணும். என்ன கூடுதலாக மறைத்துக் கொள்ளணும்னா, அவங்களுடைய முகம் வெளியே தெரியலாம். ஏன்னா முகம் தெரிஞ்சாதான் யாருங்கிறது தெரியும். முகம் தெரியலன்னா அது பல தவறுகளுக்கு கூட வழிவகுத்து போயிடும். முகம், கையை தவிர மீதி பகுதிகளை எல்லாம் பெண்களை பொறுத்த வரைக்கும் மறைத்திருக்கணும். மற்ற பகுதிகளை எல்லாம் மறைக்காத பொழுது அவங்களை கட்டுப்படுத்துறதுக்கு அடிமைப்படுத்துறது சொல்லல, நாங்க சரியில்லைங்கிறது அது காரணம். நம்ம சரியில்லை, நம்முடைய பார்வைகள் சரியில்லை, ஆண்கள் சரியில்லாததுனால ஊனாய்களுக்கு மத்தியில் இருக்கிற ஆடுகளை எப்படி நமக்கு பாதுகாக்கணுமோ அந்த மாதிரி ஒரு அடிப்படையில முகம், உன் கையை தவிர மற்ற பகுதிகளை பெண்கள் கூடுதலா மறைச்சிக்கணும் அப்படின்னு இஸ்லாம் சொல்லுது. இப்படி சில பேர் போட்டுட்டு போறாங்க, இஸ்லாத்துல உள்ளது இல்ல, குர்ஆன்ல அப்படி சொல்லப்படல, நபிகள் நாயகம் அப்படி சொல்லல. அதுக்கு ஒரு கருப்பு கலர்ல தான் இருக்கணுமான்னு அப்படியும் இஸ்லாம் சொல்லல. இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, உடலை நல்லா மறைச்சிக்கிறீங்க. உடலை நீங்க வெளியே காட்ட வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க இயங்குவதற்கு கை வெளியே தெரிஞ்சா போதும், நீங்க இயங்குவதற்கு முகம் வெளியே தெரிஞ்சா போதும். மற்ற பகுதிகள் வெளியே தெரிவது என்பது வேண்டுமென்று நீங்கள் அதை மிகைப்படுத்தி ஒரு ஆர்வம் எடுத்து காட்டுறீங்க அப்படின்னு சொல்லி இஸ்லாம் அதனுடைய கருத்தை சொல்லுது. இப்ப இதுல வரக்கூடிய சில சந்தேகங்களை நம்ம பார்க்கணும். என்ன சந்தேகம்னா, இந்த ஆடையில ஆணை விட பெண்ணுக்கு அதிகமா கொடுக்கிற காரணத்தினால அவங்களுடைய முன்னேற்றத்துக்கு இது தடையா இருக்குது அப்படிங்கிறாங்க. நாங்க கேட்கிற ஆடைக்கு முன்னேற்றத்துக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குதா? நான் கேட்கிறேன். இப்ப கருணாநிதி இருக்கிறாரு, அவரு நான் இப்ப சொன்ன மாதிரி ஆடை தான் அணிஞ்சிருக்காரு. பெண்கள் எந்த அளவுக்கு அணியணுங்கிறோமோ அவர் வயிறு அவருக்கு தெரியல. வயிறு தெரிஞ்சதுனாலதான் அவர் முதலமைச்சர் ஆயிருக்கிறாரா? இல்ல. தேவகவுடாவுக்கு இந்த தொப்புள் பகுதியெல்லாம் தெரியுதா? அல்லது இப்ப குஜராலுக்கு தெரியுதா? இதெல்லாம் வைக்கிறதுனால பனியம் போட்டு அதுக்கு மேல சட்டையை போட்டு அதுக்கு மேல உள்ளாடை போட்டு அதுக்கு மேல ஒரு கைலியை கட்டிக்கிட்டு போறதுனால முன்னேற்றத்துக்கு என்ன தடையா போச்சு? படிக்கிறது தடையா இருக்குமா? அல்ல வாழ்க்கையில முன்னேறுவதற்கு தடையா இருக்குமா? இந்திரா காந்தி இந்த மாதிரியான அவங்க உறுப்புகளை காட்டிதான் அவங்க பதவிக்கு வந்தாங்களா? அப்போ ஒரு மனிதன் வாழ்க்கையில முன்னேறுவது என்பதற்கு டிரெஸ் ஒரு பெரிய தடையே கிடையாது. இப்ப நான் பெண்களுக்கு என்ன ஆடை இஸ்லாம் சொல்லுங்கிறனோ அந்த ஆடையை தான் நானே அணிஞ்சிருக்கிறேன். நான் அணிஞ்சிருக்கிற ஆடை இருக்குது, எனக்கு இவ்வளவுதான் கை தெரியுது, போதும், இவ்வளவு போதும். ஆம்பளை அவ்வளவுதான் அணிஞ்சிட்டு இருக்கிறோம். அப்ப ஆண்களை விட குறைவாக பெண்கள் இன்னைக்கு ஆடை அணிஞ்சிட்டு இருக்கிறாங்க.
வந்திருக்கிற எல்லாருமே அப்படிதான் அணிஞ்சிருக்கிறீங்க, எல்லாருமே குறைவா தான் அணிஞ்சிட்டு இருக்கீங்க, கரெக்டா தான் அணிஞ்சிட்டு இருக்கீங்க. பெண்கள் என்ன பண்றாங்க, வேண்டுமென்றே சில பெண்கள் வந்து இங்க இவ்வளவு வரைக்கும் அணிகிறாங்க, இவ்வளவு வரைக்கும் அணிஞ்சுக்கிட்டு ஒரு ஆம்பளை போற மாதிரி இல்ல. யாரு போவான், அந்த வேலைக்காக அணிவான். அந்த வேலை வசதிக்காக வேண்டிய மூட தூக்குறவன், கடின வேலை செய்யக்கூடியவன் வேண்டுமானால் அந்த வேலை செய்யும் போது மட்டும் இந்த 1,500 போட்டு வேலை செய்வான். இந்த 1,500 மினிக்கவுன்ற பேர்ல இது பண்றாங்களா, எதுக்காக பண்றாங்க யோசிச்சு பாருங்க. இதுல இதான் முன்னேற்றமா? இதனால எவ்வளவு பேருடைய உள்ளங்கள்ல தேவையற்ற ஒரு எண்ணங்களும் சபலங்களும் ஏற்படுது. இதனால அவங்களுடைய கற்புக்கும் உயிருக்கும் கூட சில நேரங்கள்ல வந்து ஆபத்து ஏற்பட்டு போயிடுறதெல்லாம் பார்க்கணும். அப்ப இது வேணும்னு செய்யறாங்க. அதே மாதிரி எடுத்துக்கிறங்க, இப்ப சேலை அணிகிறாங்கன்னு வைங்களேன், சேலை அணியும் பொழுது அது நம்ம நாட்டுடைய கலாச்சாரம் நினைக்கிறோம். அது ஒரு இடைப்பகுதி எதுக்கு கரெக்டா தனியா தெரிகிற மாதிரி எதுக்கு நம்ம பண்ணணும்? சிரிச்சு பாருங்க, தானே பண்றாங்க. இது தெரிஞ்சதுனால கூடுதலான ஒரு முன்னேற்றமும் இந்த பகுதியெல்லாம் இடைவெளி தெரியாட்டி முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டைன்னு சொல்ல முடியுமா? அப்ப ஆடைக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை. நீ சாதாரணமா நீங்க பாத்துக்கலாம்ங்க, ஒரு ஆண் மகனுடைய இந்த தொப்புள் பகுதியை குளோசப்புல காட்டி சினிமாவுல காட்டி பொம்பளையில கூப்பிடுறானா, பொம்பளையிட தான் காட்டுறான். எதுக்கு, என்ன விளங்குது அதுல இருந்து? அதுதான் வந்து ஆண்களை இருக்குன்னு கரெக்டா கண்டுபிடிச்ச சினிமாக்காரன் கண்டுபிடிச்சு வச்சுக்கிறான். அதுக்காக தனியா குளோசப்புல காட்டி ஒரு மாதிரி அந்த மாதிரி காட்டினா, அந்த மாதிரி ஒரு டான்ஸ் இருந்தா தான் சினிமா ஓடும். அந்த அளவுக்கு ஆக்கி விட்டான். ஆம்பளை அந்த மாதிரி எல்லாம் காட்டுறான்னு காட்டுறது இல்ல. அடல்ட்ஸ் ஒன்லின்னு சினிமா படம் காட்டுறான, இந்த அடல்ட்ஸ் ஒன்லியில வந்து ஆம்பளைய வந்து ஒரு மாதிரியா நிர்வாணமா போட்டுக்கிட்டு பொம்பளையில கூப்பிடுறானா, கூப்பிட்டா பொம்பளைய போவாங்க, போறது கிடையாது. இவனை கூப்பிட்டா என்ன செய்யறான், உடனே போற ரெடியா இருக்கான், போஸ்டர் பார்த்துன்னு ஓடி போயிடும். உள்ள கிழவன் எல்லாம் போறான். 90 வயசு வரைக்கும் அந்த மாதிரி விதிவிலக்கு இல்ல. எதுக்கு இதை சொல்றேன்னா, நான் விகார விரசத்துக்காக சொல்லல, இந்த விஷயத்தை இப்படி சொன்னாதான் விளங்குங்கிறதுக்காக தான் சொல்றேன். இது விரசமா நீங்க நினைச்சுக்கிற கூடாது, அது மாதிரியானது நமக்கு அனுமதிக்கப்பட்டது கிடையாது. இதை வந்து தெளிவா விளங்குறதுக்காக வேண்டி என்ன செய்யறேன், இது யதார்த்தத்தில் இருக்குதா இல்லையா, நான் சொல்லக்கூடிய நிலைமை இருக்குதா இல்லையா. அப்ப இஸ்லாம் சொல்லக்கூடியது வந்து நீங்க சொல்ற மாதிரி ஒரு கருப்பு உடையோ வெள்ளை உடையெல்லாம் கிடையாது. இப்ப லேட்டஸ்டா அந்த சுடிதார் அணிகிறாங்க பாருங்க, அழகான ஆடை சுடிதார் அணிகிறாங்களே, அது வந்து கரெக்டா கைதான் தெரியுது, முகம் தான் தெரியுது, உடம்பெல்லாம் நல்லா மறைச்சிருக்கிறாங்க, இடைப்பகுதியெல்லாம் ஒன்னும் தெரியல. இது ஒரு அழகான ஒரு, இது கூட இஸ்லாமிய ஆடை தான். இது வந்து நீங்க குறிப்பிட்ட ஒரு வகையான ஆடை நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. இஸ்லாம் அப்படிலாம் சொல்லல, எந்த வகையான ஆடையா வேண்டாலும் இருக்கட்டும், நீங்க வந்து தேவையற்ற பகுதியில திறந்து காட்டுற மாதிரி ஆடை அணியாதீங்க. உங்க சேலை மூலமாகவே அது மாதிரி அணிந்து கொள்ள முடிந்தால் முழுமையை அணிஞ்சுக்கிட்டு போங்க. உங்களுடைய கன பரிமாணங்கள் தெரியக்கூடாது, இடைவெளிகள் தெரியக்கூடாது, உடம்புடைய நிறத்தை வெளிப்படுத்தி காட்டக்கூடிய அளவுக்கு மெல்லியதாக அந்த ஆடை இருக்கக்கூடாது. நிறத்தை மட்டும் காட்டும். ஆடை அணிஞ்சிருப்பாங்க, ஆடை அணிஞ்சாலும் ஆடை அணிஞ்சு பயன் இருக்காது. அந்த மாதிரியான ஒரு அம்சம் எந்த அளவுக்கு நான் இவனுக்குங்க, பெண்கள் அணிகிற அந்த ஜாக்கெட்டுக்குள்ள அணிகிற அந்த பிரேசியருடைய நாடா தெரிஞ்சு அதை பார்த்துட்டு ஒரு மாதிரியா பார்ப்பான், பாருமா கண்ணை காட்டுவான். வேற ஒண்ணும் தெரியும், போக்க சொல்றேன், அது கூட இவனுக்கு ஒரு ஒரு காம உணர்வு தூண்டுதுங்கிறத நீங்க மறுக்கவே முடியாது. யதார்த்தத்தை நான் சொல்லிட்டு இருக்கேன். அப்படிப்பட்ட ஒரு உலகத்துல வந்து இது மாதிரி நீங்க ஆடைகளை வந்து ரொம்ப கண்ணா பின்னான்னு அணிஞ்சுக்கிட்டு போறதுனால ஓடுற ரயில்ல கற்பழிக்கிறேங்கிறான். கற்பழிக்கிறதுக்கு அவன் மட்டும் தான் காரணம் நினைக்கிறீங்களா? அதுக்கு தூண்டுகிற மாதிரி நம்ம பெண்கள் இருந்தது காரணம் இல்லையா? அவன் குற்றவாளிங்கிற விஷயம் வேற. ட்ரெயின்ல போயிட்டு இருக்கையில இந்த மாதிரி செய்யறாங்க, அதுக்கு என்ன காரணம்? தூண்டும் விதத்துல நம்ம இருக்கிறது ஒரு காரணம் இல்லையா? இதுதான் நிறைய இடங்கள்ல காரணமா இருக்குது. அதனால வந்து இந்த ஆடையை வந்து இந்த மாதிரி அணிந்து கொள்வது இருக்குது. அதாவது சுருக்கமா சொல்ல போனா, இப்ப நான் அணிந்திருக்கக்கூடிய இந்த இவர் அணிந்திருக்கக்கூடிய மாதிரியான ஆடை அவ்வளவுதான். இதுல வந்து கூடுதலாக இந்த கூந்தல் இருக்கு பாருங்க, அதுவும் இந்த ஆண்மகனுக்கு ரொம்ப கூடுதலான முகத்தை துண்டக்கூடியது. கவிதைகள்லாம் எடுத்து அதுதான் ரொம்ப வர்ணிப்பான். புலவர்கள் எடுத்து பாத்தீங்கன்னா வர்ணனையிலே கூடுதல் வர்ணனை எதுக்குத்தான், அதுக்குத்தான். அந்த கூந்தல், பெண்கள் அந்த கூந்தல் அழகா இருக்கணும், பெருசு அதுக்காக தானே பண்றாங்க. அதுகளை பார்க்கும்போது ஒருத்தன் மோகிப்பாங்கிறதுனால அந்த தலையையும் நீங்க மறைச்சிக்கிறீங்க, ஒரு துண்டை வச்சு கட்டிக்கலாம். அப்படி அழகான முறையில ஒரு ஆடை அணிஞ்சுக்கிட்டீங்க போனா நீங்க என்ன வேலை உங்களுக்கு செய்ய முடியாது, என்ன இயங்க முடியாது, வாழ்க்கையில எந்த முன்னேற்றத்துக்கு தடையா இருக்கும். இதுல வந்து ஒரு இதுல என்ன வகையில உரிமை பறிக்கப்பட்டு போச்சு நம்ம என்ன செய்யணும் சிந்திச்சு பார்த்தோம்னா இது ஒரு நல்லதுதான். இது மாதிரி எல்லாரும் அணிஞ்சிட்டாங்கன்னு சொன்னப்போ பாருங்க, இஸ்லாம் என்ற பெயர்ல இதை சொல்லும் போதுதான் இருக்கிறாங்க. நாகரிகங்கிற பேர்ல சுடிதார் வருது, யாரும் வெறுக்கல பாருங்க. இஸ்லாத்தின் பெயரால சொன்னா அது வெறுப்பு கடுப்பாக பாக்குறாங்க. இந்த சுடிதாருங்கிற ஆடை வந்து இதே மாதிரியான ஆடை தானே, சேலையத்துக்கு எரிஞ்சிட்டு ஃபேன்சி ஃபேஷன் சொல்லி வரும் பொழுது அதை என்ன செய்யறாங்க, எல்லாரும் வரவேற்கிறாங்க. அப்ப இஸ்லாம் சொல்லுதுங்கிறதுனாலதான் அதை வந்து சில பேருக்கு பிடிக்கலையே தவிர அது சரியானதுதான் என்பதை ஒவ்வொரு பெண்களுமே அவங்க மனசாட்சிப்படியே வழங்குறாங்க. அதனால அதுக்கு மாறிட்டு இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா அந்த சேலை என்பது அன்னைக்கு நாகர்கோயில்ல ஒரு நிகழ்ச்சி நடக்கணும். அதுல ஒரு பெண்ணுரிமை இயக்கத்தினுடைய தலைவி ஒரு கலந்துக்கிட்டாங்க. அவங்க சொல்றாங்க, உலகத்திலேயே மகா செக்ஸியான ஆடை வந்து நம்ம நாட்டில் அணிகிற வந்து சாரி தான், சேலை தான்.
இந்த மாதிரியான ஒரு செக்ஸை தூண்டக்கூடிய விதத்துல உள்ள ஒரு ஆடை வந்து வேற எதுவுமே கிடையாது அப்படின்னு மேலை நாட்டவர்களே சொல்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆடையை வந்து நம்ம கலாச்சாரம் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். மேலை நாட்டுல வந்து இந்த மாதிரி எல்லாம் கிடையாதுங்க. அவங்க இந்த கால் பகுதியை வேண்டா கொஞ்சம் கூட தூக்குன மாதிரி காட்டுவாங்களே தவிர இந்த எடை பகுதியில எல்லாம் இல்ல, லூசா தான் அவங்களுடைய ஆடைகள்லாம் இருக்கும். அங்க உள்ள பெண்களுடைய ஆடைகள் எல்லாமே வந்து லூசா தான் இருக்கும். இறுக்கமா இருக்கும் பொழுதுதானே இவனுடைய பார்வை ஒரு மாதிரியா போகுது. அதெல்லாம் அனுசரிச்சு தான் இந்த மாதிரி ஆடைகளை வந்து தவிர்த்துக்கிறது நல்லது, உங்களுடைய கண்ணியத்துக்கு நல்லது, ஆண்களுடைய மனசு கெட்டு போகாம இருக்கிறதுக்கு நல்லதுன்னு இஸ்லாம் சொல்லுது. இதுல வந்து உரிமை பறிக்கிற விஷயம் ஒண்ணும் கிடையாது, உடற்கூறு சம்பந்தப்பட்ட விஷயம்.